வயநாடு பகுதியில் கடந்த 10 நாட்களாகவே கனத்த மழை பெஞ்சிட்டு வருது. இதோட உச்சகட்டமா கடந்த 29ஆம் தேதி இரவு மாலையில் தொடங்கிய மழை இரவு வர நீடிச்சுட்டே இருந்தது, விடாம குட்டிட்டே இருந்தது. இதுல ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுத்திச்சு. இந்த நிலச்சரிவு முதலா முண்டகை பகுதியில் தான் ஆரம்பிச்சது. முண்டகைக்கு உட்பட்ட பூஞ்சரி மட்டம் என்ற கிராமத்தில் தான் மண் சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாறைகளும் மண்களும் சரிஞ்சு விழுந்தது. தற்போது அந்த கிராமமே இருக்கணும் தெரியாம மண்ணுக்குள் புரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் தோண்ட மனித உடல்களாகவே வந்துட்டு இருக்கு. சாலையாற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால முண்டக்கை, சுழல்மலை, மேம்பாடி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவை ஏற்படுத்தி அந்த கிராமங்களே சின்ன பின்னமாக்கியது. அது மட்டும் கிடையாது, அங்க இதுவரை 330 பேருக்கு மேல வந்து பிணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப தற்போது இன்னும் 250 பேரோட நிலைமை இன்னும் என்னாச்சுன்னே தெரியல. அது மட்டும் கிடையாது, இதனால இன்னும் பலர் நிலச்சரிவில் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. முக்கியமா பல குழந்தைகள் இந்த மண்ணில் புதைஞ்சு உயிரிழந்திருக்காங்க. முண்டக்கை மற்றும் சூழல்மலையில் படித்த அந்த பள்ளி மாணவர்கள் வந்து 26 மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் நிலையம் இன்னும் என்னன்னு தெரியல. எனவேதான் அங்குள்ள பள்ளியின் ஆசிரியர் மூலமாவே அந்த குழந்தைகளுடைய அடையாளத்தை பாக்குறாங்க. இந்த நிலச்சரிவுல இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே தங்களுடைய உறவினர்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா அதிர்ச்சியிலிருந்து மீளாத பல குழந்தைகள், இவ்வளவு பெரிய இடிபாடுகளுக்கு இடையே வந்து பல குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டாங்க. பலரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் நிலச்சரிவுல சிக்கிய ஒரு குழந்தை வந்து ராணுவத்தில் வந்து மீட்டாங்க. கனத்த மனதையும் கரைக்கும் அந்த குழந்தையோட சிரிப்பு அங்கு உள்ளவங்களை எல்லாருமே ஒரு கணம் அழ வச்சிச்சு, கண்ணீரிட வச்சிருக்கு. இடிபாடுக்கிடையே கிடைச்ச அந்த குழந்தை வந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது வந்து கடவுள் தேசம் இல்ல, இது கைவிடப்பட்ட தேசம். எங்களுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள வந்து இருக்கிறாங்க அப்படின்னு உயிர் பிழைத்தவங்க சொன்னதுதான் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவுல இதோட 4வது நாளா மீட் பண்ணி வந்து தொடங்கியிருக்காங்க. அங்க செல்றதுக்காக பாதைகளே இல்லாம பாலங்கள் உடைஞ்சி பாதைகள் மாறி மீட் பண்ணி போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை வந்து எதிர்கொண்டாங்க ராணுவத்தினரும் மீட்பு குழுவும். குறிப்பா முண்டகை பகுதியில் உள்ள புச்சரி மட்டம் என்ற பகுதியில் தான் முதல்ல வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டதால அந்த கிராமம் முற்றிலுமே வந்து மூடி அந்த கிராமம் முற்றிலுமே புரிஞ்சிருக்கு. அந்த கிராமத்துல தான் தோண்ட உடல்கள் வந்துட்டே இருந்திருக்குதான். முக்கியம் பாத்தீங்கன்னா அங்க மட்டுமே 120க்கும் மேற்பட்ட சடலங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அங்க வாகனம் எதுவுமே போக முடியாததால ஜேசிபி மூலமாவே எல்லாமே வந்து போயிட்டு எல்லாமே தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள், உறவினர்கள், அண்ணன், தம்பி, தங்கை அப்படின்னு பலரையும் வந்து இழந்து போன உறவினர்கள்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு வராங்க. தன்னுடைய உறவினர்களை தேடிட்டு வராங்க. ஆனாலும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு பிரபலங்கள், சினிமா பிரபலம் அப்படின்னு பண உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இதுலயும் தப்பிச்சவங்க சொன்னதுதான் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இது குறித்து பஞ்சாயத்து உறுப்பினரான அப்துல் கலாம் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வீடு, என்னுடைய சகோதரர்கள், எங்களது கிராமத்தில் உள்ள மக்கள் அப்படின்னு அனைவருமே மண்ணோட மண்ணா புதைஞ்சிட்டாங்க. என்னுடைய வீடு இருந்த அடையாளம் கூட எங்க இருந்ததுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த இடமே சிதைஞ்சு போயிருக்கு. இந்த நிலச்சரிவுல இருந்து யாருமே தப்பிக்கல. ஆனாலும் என் குடும்பத்தில இருந்து எந்த ஒரு உயிரிழப்பும் வந்து ஏற்படல. ஏன்னா நாங்க எச்சரிக்கையாவே அந்த இடத்த விட்டு நாங்க வேகமா வெளியேறணும். அதனாலதான் வந்து நாங்க தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பாதிப்பு ஏற்படும் போது பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய 4 வீடுகள், சொத்துக்கள் எல்லாமே நிலச்சரிவுல போயிடுச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா என்ன செய்யறதே தெரியல அப்படின்னு கூறியிருக்காரு. திருநெல்வேலியை சேர்ந்த தம்பி மாடசாமி கூறியதா, சூரல்மலையில நாங்க கடந்த 40 வருஷமா வசித்து வரோம். எனது மனைவி பெயர் வள்ளியம்மா. இரவுல அதிபயங்கர மழை பெஞ்சது. கற்கள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகள்லாம் உருண்டோடி வரும் சத்தம் கேட்டது. எங்க பிள்ளைகளோடு ஒரு டார்ச் லைட்டை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து வேகமா வெளியேறணும். உடனடியா ஒரு உயரமான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா புதிதாக கட்டிய வீடு உட்பட என்னோட 2 வீடு இருந்திருக்கான தடைமே இல்லாம போயிடுச்சு. உடுத்திய உடையோடு எங்களையும் எங்க பகுதி மக்களையும் மீட்படையினர் பாதுகாப்பா மீட்டு பாதுகாப்பு முகாமில் சேர்த்திருக்காங்க. இங்கிருந்து எங்களை வெளியேற்றினா எங்கேயும் நாங்க போய் தங்க ஒரு கூரை வீடு கூட எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரசு தங்குவதற்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா மட்டுமே எங்களால் மீள முடியும், இதுல இருந்து மீள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க கொடுக்கப்படும் உடை, உணவு இதை நம்பி மட்டுமே நாங்க வந்து இருக்கிறோம், வேற எதுவுமே எங்க கையில இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாரு. அதே நேரம் சூரல்மலையை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இரவு 12 மணி அளவில் நாங்கள் எங்க குடும்பத்தோடு மொத்தமா வீட்டை விட்டு வெளியேறணும். வீடு, சாலை எல்லாமே தண்ணீரில் அடிச்சு செல்லப்பட்டது. இங்குள்ள பலரும் தங்களது உறவினர்கள் வந்து இழந்திருக்காங்க. உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு யாருக்கும் எதுவுமே இங்க கிடையாது. முகாமில் கொடுக்கப்படும் இந்த உணவுல கொண்டே பொருட்களை கொண்டே தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வருது. இனி நாங்கள் எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னும் நிற்கதியாக நிற்கிறோம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக கடலும் தேசம் என கேரளாவை கூறுவாங்க. ஆனால் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலச்சரிவு அதனால ஏற்பட்டிருக்கும் இந்த உயிரிழப்புகளை சொல்லிட முடியாது. பொதுவாக இயற்கை எப்போது சீர்குலைய தொடங்குது, அதன் இயல்பு தன்மையை நம்ம மாற்றி அமைக்கும் போது தான் அது நம்ம மீது சீறி பாய்ந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்த நிலச்சரிவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு பூமியில் இருக்கும் பாறைகள், மணப்பரப்புகள் திடீர்னு நகர்வதால ஏற்படுறது தான் இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு. இதிலும் மலைப்பாங்கான இடங்கள்ல மிகப்பெரிய கற்கள், மணற்கள் வந்து நகர்ந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்துது. ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு பல்வேறு புவியியல், உருவவியல், தட்பவெப்பம் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாது நீரில் மாற்றம், நிலநடுக்கம் போன்ற புற காரணங்களும் இருக்கு. அது தவிர மனித செயல்பாடுகளும் முக்கிய ஒரு காரணமா மாறுது. பொதுவா பனிமலைகள் உருகுவது, மழைப்பொழிவு, மணல் அரிப்பு, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, நிலத்தடி நீர்மட்டத்தில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் இதெல்லாம் தான் நிலச்சரிவுக்கு வழிவகுக்குது. இவற்றோடு சேர்த்து இயற்கை சூழல்ல மனித செயல்பாடுகளாலும் நிலச்சரிவுகள் ஏற்படுது. ஒரு நிலச்சரிவு
ஏற்பட அதீத மழையோ நிலநடுக்கமோ காரணமா இருந்தாலும் பல சமயங்களில் மேற்குறிப்பிட்ட பல காரணங்கள்ல ஏதாவது ஒன்று வந்து இருக்கும். புவியியல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருக்கும் மணப்பரப்பு பாறை போன்றவற்றை வலுவிழப்பது. பாறை தட்டுகள் பலவீனப்படும் போது இந்த நிகழ்வுலாம் நடக்குது. பாறை தட்டுலாம் பலவீனப்படுத்துவதை குறிக்கும். ஒரு இடத்துல ஆழமாக வேரூன்றும் மரங்கள் இல்லாத சமயத்துல பூமி பரப்பு மிகவும் இலகுவாக இருக்கும்போது நிலச்சரிவு ஏற்படுது. அதிக மழைப்பொழிவு போன்றவற்றை எளிதில் நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம் வைக்குது. உருவவியல் அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தோட உருவம் அமைப்பு பொறுத்து இருக்குது. இதிலும் வறட்சி போன்ற காரணங்களால தாவரங்களோட பிடிப்பு அகலும் போது மலப்பங்கான பகுதியிலிருந்து மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்படுது. மனிதர்களோட செயல்பாடும் நிலச்சரிவுக்கு பெரும் காரணங்களா அமையுது. பூமியில உயிர்கள் உருவாவதுக்கு முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் தோன்றிச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை மிகவும் வலிமையான மலையாவே பார்க்கப்படுது. வலிமையான பாறைகளை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே வந்து நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா சாற்று அணைகள் சாலைகள் ஆக்கிரமிப்புகள் போன்ற அமைத்ததுதான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. மனிதர்கள் செய்யும் தவறுகளால இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 நாள் தேடுதல்ல உயிரோடு மீட்கப்பட்ட குடும்பம் சூரமலை பகுதியில் மீட் பணியின் போது 4 நாட்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்தினர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்காங்க. 1 மணிக்கு ஒரு டைம் 4 மணிக்கு ஒரு டைம் அப்படின்னு 2 டைம்னு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. முதல் சரிவில் சிக்கினவங்களை மீட்க போனவங்களும் சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டது. ஆனா அதை விட இது மோசமான சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியமா 2 டைம் சரிஞ்ச இடத்துல மறுபடியும் வீடு எல்லாம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மண்ணு நிக்காது அப்படின்னும் ஆனா இங்க மறுபடியும் சரி செஞ்சு கல்ல குட்டி அதே இடத்துல வீடு கட்டிருக்காங்க. அதுதான் மறுபடியும் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. மீட் பணியில பலாயிரம் பேர் இருந்தாலும் மழை நிக்கணும், சேறு இடம் கொடுக்கணும், அப்பதான் உடம்ப வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, என்னதான் நடந்தது? முக்கியமா இந்த கனமழை காரணமா வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரியது. அதாவது அதிகாலை 1 மணிக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 3 மணிக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. முதல் நிலச்சரிவிலேயே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட போது அவங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஆனா அவங்களும் சேர்ந்து 2வது நிலச்சரிவுல மாட்டிருக்காங்க. இப்படிதான் மொத்தமா வந்து உள்ள அனைவருமே சிக்கினது. கிட்டத்தட்ட அந்த இடங்கள்ல 400 குடும்பங்கள் சிக்கியிருக்காங்க. மேம்பாடி, முண்டக்காய் டவுன், சூரல்மலை அப்படின்னு இந்த 3 இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு மொத்த மக்களையும் மண்ணு மூடி இருக்கு. இதெல்லாம் தாண்டி போய் எச்சரிச்சோம். கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு அமித்ஷா திடீர்னு கோவப்பட்டிருக்காரு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவால 300 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000 பேத்துக்கு மேல காணாம போயிருக்காங்க. இதுல வந்து 250 பேத்துக்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அதுல கேரள அரசுக்கு ஜூலை 23ஆம் தேதி முன்னெச்சரிக்கை அறிக்கை நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பத்தி மேலும் தெரிவிக்கும் போது உயிரிழந்த குடும்பத்துக்கு அமித்ஷா இரங்கலை தெரிவித்தாரு. இரங்கலை தெரிவித்து முடிச்ச பிறகு இந்த விவகாரத்தில் நிச்சயம் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்றும் கூறினாரு. மாநிலங்களவையில மேலும் பேசிய அவரு கடந்த 2014 இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கை அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு சுமார் 2000 கோடி அளவுக்கு செலவிட்டுள்ளது. ஆனா அதே சமயம் அவர் சொல்றது மீண்டும் எச்சரிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. கடந்த ஜூலை 23ஆம் தேதி கேரள அரசுக்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்தது அப்படின்னு சொல்றாரு. முன்னெச்சரிக்கை வழங்கியது அப்படின்னும் சம்பவம் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே முதல் முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டது அப்படின்னும் ஜூலை 24, 25 தேதிகளில் மீண்டும் நாங்க எச்சரிக்கை விடுத்தோம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஜூலை 26ஆம் தேதி மீண்டும் எச்சரிக்கை விடுத்தோம். அதுல வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க வந்து எச்சரிச்சோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. எச்சரிக்கை விடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் தொடர்ந்து அவரு இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பை பயன்படுத்தி நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருதி ஜூலை 23ஆம் தேதி எனது உத்தரவின் பேர்ல 9 தேசிய மீட்பு குழுவினர் கேரளாவுக்கு விரைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர் பேசும்போது கேரளா என்ன செஞ்சது, மக்கள் அந்த இடத்துல இருந்து வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு இருந்து அழைத்து செல்லப்பட்டார்களா, சென்றுதான் அவர்கள் எப்படி உயிர்ந்திருப்பாங்க என அடுக்கடுக்கா அவர் கேரள அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பினாரு. மேலும் அவர் பேசும்போது இருப்பினும் இந்த நேரத்தில் யார் மீதும் பயப்படக்கூடாது அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு.